வெல்கம் டு பிரியதர்ஷினி vlogs சேனல். இன்றைக்கி நம்ம என்ன டிஷ் பார்க்க போகிறோன்னா சப்பாத்திக்கு ஒரு சைட் டிஷ். சப்பாத்திக்கு ஒரு சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் வெஜ்ஜு குருமா பார்க்க போகிறோம். அதற்கு தேவையான பொருள் என்னென்னா தக்காளி, வெங்காயம், பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு, பீன்ஸ், கேரட், காலிஃப்ளவர். அதுக்கப்புறம் அரைக்கிறதுக்கு தேவையான பொருள் பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு, தேங்காய், பொரிகடலை. தாளிக்கிறதுக்கு தேவையானது அன்னாச்சிப்பூ, கடல் பாசி, இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு தேவையான பொருள். இன்னும் உப்பு, எண்ணெய் தேவையான அளவு. சரி, கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர் இது இவ்வளோத்துக்கும் வேகிற அளவுக்கு தண்ணி வச்சு கொஞ்சம் உப்பு போட்டு 2 to 3 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். 2 இல்லைன்னா 3 விசில், ஒரு ½ பாயில் இல்லைன்னா ஒரு 3/4 பாயில் வேக வச்சு நம்ம எடுத்துப்போம். தேவையான காய்கறியை போட்டு குக்கரில் வேக வைக்கிறேன். சைடில் நம்ம இப்போ என்னென்ன தேவையோ அதெல்லாம் அரைச்சி எடுத்துக்கிடலாம். இஞ்சி பூண்டு, காரத்துக்கு தகுந்தாற் போல் பச்சை மிளகா. நான் ஒரு 3 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். இதுக்கு காரமே நம்ம வத்தல் பொடி, மஞ்சள் பொடி எதுவும் சேர்க்குறது கிடையாது. காரத்துக்கு நம்ம பச்சை மிளகா மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். ஆனால் பச்சை மிளகாவை எடுத்துப்போம். காரத்துக்கு வேறு ஒன்றுமே நம்ம யூஸ் பண்ணல. சிக்கன் பொடி, மட்டன் பொடி, வத்தல் பொடி எதுவும் சேர்க்குறது கிடையாது. ஒன்லி காரத்துக்கு பச்சை மிளகா. அதுக்கப்புறம் தேங்காய், பொரிகடலை இல்லை அப்படின்னா நீங்கள் முந்திரி கூட சேர்த்துக்கலாம். நான் பொரிகடலை சேர்த்துருக்குறேன். தேங்காய்க்கு பதிலாக இந்த மாதிரி பண்ணி நீங்கள் தேங்காய் பாலும் எடுத்து ஊற்றிக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாருக்குள்ளே தேங்காய், பொட்டுக்கடலை, பொரிகடலை, பச்சை மிளகா, கொஞ்சமாக பெருஞ்சீரகம் சேர்த்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கிடுவோம். ஒரு கடாய் வச்சு கடாயில் தேவையான அளவு நம்ம எண்ணெய் ஊற்றிருக்கோம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறவு நம்ம எடுத்து வச்சுருக்கிற பெருஞ்சீரகம், பட்டை, கிராம்பு, அன்னாச்சிப்பூ எல்லாத்தையும் போடலாம். இப்போ எடுத்து வச்சுருக்கிறது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துக்கலாம். அது பொரிஞ்சு வருது. இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுவோம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். இப்போ நம்ம தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம். தக்காளி, வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்ச மசாலா கூட கொஞ்சம் தேங்காய் தண்ணி அளவு உப்பு போட்டு கொஞ்சம் லைட்டாக இப்படி நுரக்கட்டி வரும்போது நம்ம வேக வச்சுருந்த காய்கறியும் இதில் போட்டு கொதிக்க வைக்கணும். இதில் இப்போ நம்ம வேக வச்சுருந்த காய்கறியெல்லாம் சேர்த்து கொஞ்சம் நேரம், ஒரு 5 நிமிஷம், நம்ம ஒரு 5 இல்லைன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம வேக வச்ச காய்கறியை இது கூட சேர்த்து நல்லா கொதிக்க விடுவோம். அப்போ தான் இந்த தேங்காயோட பச்சை ஸ்மெல்லு, பொரிகடலோட ஸ்மெல் எல்லாம் போய் சூப்பரான ஒரு ஹோட்டல் வெஜ் குருமா ரெடி ஆகும். கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், 5 நிமிஷம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் உப்பு செக் பண்ணிக்கிடுங்க. உப்பு காணாட்டா உப்பு போட்டுக்கிடுங்க. ஃபைனல் ஸ்டேஜ். எனக்கு கொஞ்சம் உப்பு காணாது, நான் கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணிக்கிடுறேன்.
பாருங்கள் எந்த அளவுக்கு கட்டியாக க்ரீமியாக ஒரு ஹோட்டல் ஸ்டைல் வெஜ் குருமா ரெடி ஆகிருக்குன்னு பாருங்கள். இதுக்கு சப்பாத்தி கூட வச்சு சாப்பிடுங்க, அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பரான ஒரு ஹோட்டல் ஸ்டைல் வெஜ் குருமா ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம பிரியதர்ஷினி விலாக்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.